மிளகா அப்படி போட்டோம்பா நல்லா 2 ஸ்பூனு. உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு துருவி வச்சுருக்கேன். இது வந்து என்ன உருளைக்கிழங்கு பாலா? என்னம்மா பால்? பொட்டேட்டோ பாலாம்பா, பொட்டேட்டோ பால். அது செய்ய போகிறாங்க, எங்கள் பேத்தி செய்ய போகிறாங்க. அதுக்காக அவங்களுக்கு வேக வச்சு 1/2 கிலோ கிழங்கு துருவிட்டு மிளகா அப்படி போட்டுட்டேன், உப்பு போட்டுட்டேன். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு இதை பிசைஞ்சு உருட்டி அவங்க பாலாக கொடுப்பாங்க. நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு கொடுப்பேன். பார்க்கலாம் இருங்க, அவங்க பிசைஞ்சு உருட்டி தரட்டும். இந்த மாதிரி எல்லாம் கலந்து பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டுங்க. உருட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம்பா. உருளைக்கிழங்கு பால் சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருங்க. சூப்பரான பொட்டேட்டோ பால் இருக்குது. இதை பாருங்கள், எவ்வளோ அருமையான ஸ்நாக்ஸ். ஒரு ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு நீங்களும் செய்து கொடுத்து பாருங்கள். சந்தோஷப்படுவாங்க குழந்தைங்க, சாப்பிடுவாங்க. வாழ்க வளமுடன்.